வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலர் தமிழ் சேனல். இன்னைக்கு ஏப்ரல் 28 செவ்வாய்க்கிழமை. பூ மார்க்கெட்ல மல்லிகைப்பூவோட விலை குறைவாக தான் இருக்குது. கனகாம்பரத்தோட விலை அதிகமாக இருக்குங்க. கூடவே சாமந்தி, முல்லை, ரோஜா பூக்களோட விலைகள் ஏற்ற இறக்கமாக இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க வியாபாரத்துக்கோ, பூஜைக்கோ, அலங்காரத்துக்கோ, சாமிக்கோ பூக்கள் வாங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு செலவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குங்க. நீங்கள் இன்றைக்கி மல்லிகைப்பூக்களை அதிகமாக வாங்கி பயன்படுத்தி செலவுகளை குறைச்சிக்கோங்க. இன்றைக்கி மல்லிகைப்பூ கிலோ 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முல்லைப்பூ கிலோ 500 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி மஞ்சள் கிலோ 100 ரூபாய்க்கு கிடைக்குது. சாமந்தி வெள்ளை கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கனகாம்பரம் கிலோ 500 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரளிப்பூ கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பன்னீர் ரோஜா கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஊட்டி ரோஜா கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சம்மங்கி பூ கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மருது பூ கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. வாடாமல்லி கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தாமரைப்பூ ஒன்று 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. துளசி ஒரு கட்டு 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோழிக்கண்டை பூ கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. கதம்பம் ஒரு முழம் 30 ரூபாயிலிருந்து கிடைச்சிட்டு இருக்குங்க. நீங்கள் பூக்களை கடைக்கு வாங்குறீங்க அப்படின்னா ஏலம் வர்ற இடத்துல வண்டியிலேருந்து மூட்டையாக வாங்குனீங்கன்னா நல்ல லாபத்துக்கு கிடைக்குதுங்க. அதுக்கு குறைவாக வாங்குறவங்க மார்க்கெட்டுக்கு உள்ள வந்து 2 அல்லது 3 கடைகளில் விலை விசாரித்து எங்கே பூக்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் விலை குறைவாகவும் கிடைக்குதோ அங்கே நீங்கள் மொத்தமாக வாங்குனீங்கன்னா நல்ல லாபங்க. அதுக்கு குறைவாக வாங்கணும்னா மார்க்கெட்டுக்கு வெளியே பூவாகவும் மாலையாகவும் கட்டி விற்கிறாங்க, அங்கே வாங்கிக்கோங்க. விரிஞ்ச பூக்களோட விலைகள் குறைவாக இருக்குதுங்க. மொட்டுக்களோட விலை அதிகமாக இருக்குது. மொட்டுக்களை ஆனால் 2-3 நாளைக்கு கூட நம்ம வச்சு பயன்படுத்தலாங்க. இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடைக்கிற பழங்கள் மற்றும் காய்கறிகளோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளிவருது. நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் வாங்கினா உங்களுடைய செலவுகளை குறைக்கலான்னு வீட்டில் இருந்தே தெரிஞ்சுக்கலாம். நன்றி.